மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய கல்லூரி நடத்தக்கூடிய இறுதி பருவ தேர்வில், அதாவது என் செமஸ்டர் எக்ஸாம்ல சில பேர் கூகுள் டிரைவ்ல இருந்து நேரடியாக உங்களுடைய விடைத்தாள் ஜேபிஜி ரெண்டுத்தையுமே கூகுள் டிரைவ்ல இருந்து அனுப்பிச்சிருக்கீங்க. அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கல, அதாவது அதை மற்றவர்கள் பயன்படுத்தும்படியான விஷயத்தை கொடுக்கல. அது ரிஸ்ட்ரிக்டடா இருக்கும், டிஃபால்ட்டா அது ரிஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். அதை நீங்க வியூ ஆர் எடிட்டர் மோட்லயே கொடுத்துருங்க. அப்பதான் அவங்களால டவுன்லோட் கூட பண்ண முடியும். எடிட்டர் மோட்ல கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத இந்த காணொலியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல இப்ப கம்ப்யூட்டர்ல எப்படி பண்றது, கணினி வழியாக அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இது மற்றவர்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தூய தமிழ்ல இல்லாம ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்துலயும் கலந்தும் சொல்றேன். இப்ப எப்பயுமே உங்களுடைய டிரைவ் வந்து கம்ப்யூட்டர் வழியா போனீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் இருக்கும். இந்த மெயில் பக்கத்துல உங்களுடைய மெயில் உங்களுடைய புகைப்படத்தோட இருக்கும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஆப்ஸ்ல போனீங்கன்னா டிரைவ் இருக்கும். அந்த டிரைவை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அது ஒரு ஃபோல்டரா இருக்கலாம், அல்லது தனியா கூட இருக்கலாம். அப்படி தனியா இருக்கு, இதுவா இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி, இப்போ இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். இப்போ பேசிக் தமிழ் நான் கொடுக்க போறேன்னா ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு 4வது ஆப்ஷனா இருக்கு பாருங்க, கெட் லிங்க் அப்படிங்கிறது. அந்த கெட் லிங்க் கொடுக்கணும். கொடுத்தா இதுல ரிஸ்ட்ரிக்டட்னு இருக்கு பாருங்க. இப்படி ரிஸ்ட்ரிக்டா இருந்தா மற்றவர்களால் பார்க்க கூட முடியாது. அப்ப பார்க்க முடியாதுன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை அவங்களால திருத்த முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ரிஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இது கம்ப்யூட்டர்ல ரிஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா எனி ஒன் வித் லிங்க், இதே டெஸ்க்டாப்போ அல்லது லேப்டாப்போ யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி. அதே போல வியூவர் ஆப்ஷனை கூட நீங்க எடிட்டர் ஆப்ஷன்ல போடுங்க. ஏன்னா ஒருவேளை சில பேர் வந்து தெரியாமல் முதல் எக்ஸாமுக்கு உங்களுடைய கவர் பேஜ் அப்புறம் ஆன்சர் ஷீட்ஸ் ரெண்டுத்தையுமே ஒன்னா இணைச்சு அனுப்பிச்சிருப்பீங்க. ஒருவேளை அங்க இருப்பவர்கள் சரி இதை தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த எடிட்டர் மோடு கொடுத்தாதான் அவங்களால டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபைலை ஸ்பிளிட் பண்ண முடியும். ஜேபிஜியை தனியாக, அப்புறம் மற்ற ஆன்சர் ஷீட்ஸை தனியாக ஸ்பிளிட் பண்ண முடியும். அதனால எடிட்டர் மோடையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்க டன்னு இருக்கு பாருங்க, அதை கொடுக்கணும். கொடுக்கலன்னா சேவ் ஆகாது. திரும்பவும் சொல்றேன், திரும்ப வேற ஒரு இதுல இருந்து போவோம். ஏதோ ஒரு இடத்துல நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரிவியூ ஓப்பன் வித் ஷேருக்கு அப்புறம் கெட் லிங்க்னு ஒன்று வரும். அங்கே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரிஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறத எனி ஒன் வித் த லிங்க் அப்படிங்கிறதா மாற்றுங்க. வியூவர் அப்படிங்கிறத எடிட்டராக மாற்றுங்க. இது டெஸ்க்டாப்லையும் கம்ப்யூட்டர்லையும் இப்படி பண்ணணும். ஹேமநாதன் கிளியரா வியூ ஆச்சா? கரெக்டா வந்துச்சு. இப்போ மொபைல்ல எப்படி பண்றது அப்படிங்கிறது ஹேமநாதனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ஹேமநாதன் அதை வந்து பண்ணுவார். ஹேமநாதன் நான் ஸ்டாப் ப்ரெசென்டிங் கொடுத்துக்கிறேன், நீங்க பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். சார் ரெக்கார்ட் பண்ணுங்க சார். ரெக்கார்ட்ல தான் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஃபோல்டர், நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே டிரைவுக்கு போப்பா. முதல்ல உன்னுடைய மொபைல்ல இருந்து ஒவ்வொன்றா சொல்லு. டிரைவுக்கு போறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. டிரைவ் போயிட்டு எதனா ஒரு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற எதனா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க. மேனேஜ் பீப்புள் அண்ட் லிங்க்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் இங்கே இருக்க எனி ஒன் ஆன் த இன்டர்நெட் வித் த லிங்க் அண்ட் எடிட் இருக்கு. அப்பா இது ஏற்கனவே பண்ணாதது பண்ணுங்க. இது இப்பதான் பண்ணோம், பண்ணாதது பண்ணுங்க. அடுத்த பேப்பர் பண்ணுங்க. சரி ஓகே சார். இதில் போகிறோம். மேனேஜ் பீப்புள் அண்ட் லிங்க்ஸ் அந்த கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் வித் திஸ் லிங்க்கு அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி நான் இங்கே வந்து எடிட்டர்னு கொடுங்க. எடிட்டர் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணணும். அவ்வளோதான் சார். முதல்ல ஒன்லி பீப்புள் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து ஷேர் பண்ற மாதிரி வரும். யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருப்போம், அந்த ஒருத்தருக்கு தான் அந்த விஷயம் போகும். அப்படி இல்லாமல் எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா எனி ஒன்
யாருக்கு அந்த லிங்க் இருக்கோ அவர்கள் அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த லிங்க் வேற யார்கிட்டயும் போயிருக்காது. நம்மளுடைய சிஓஇக்கு தான் போயிருக்கும். நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லையா எக்ஸாம் போர்ட்டல்ல, நம்மளுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் தான் போயிருக்கோம். அவர்கள் எளிதில் இதை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு, அதுல வியூ பண்றது கூட கூட தெரியாது நீங்க ரிஸ்ட்ரிக்டட் கொடுத்தீங்கன்னா. அதற்கே எளிதாக இருக்கும். நீங்க எல்லாருமே விரைவில் இந்த மாதிரியாக பயன்படுத்தி உங்களுடைய ஒருவேளை கூகுள் டிரைவ் உங்களுடைய போன்ல இல்லைன்னா கூகுள் டிரைவ் அப்படிங்கிற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் பண்ணுங்க. ஹேமநாதன், கூகுள் பிளே சொல்லுங்க சார். கூகுள் பிளே ஸ்டோர் காட்டுப்பா. அந்த பண்றேன் சார். நீங்க எந்த இதுல அந்த மாதிரி ஃபைலை டவுன்லோட் பண்ணீங்களோ அதுல பெரும்பாலும் அப்படி இல்லாமல் நீங்க பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்றேன், கூகுள் டிரைவ் அப்படிங்கிறத நீங்க ஓபன் பண்ணிக்கங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. கூகுள் டிரைவ்ங்கிறத டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இதை பண்ணலாம். பெரும்பாலும் கூகுள் டிரைவ் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியாது. இருந்தாலும் எதற்கும் ஒரு இதுவாக சொல்றேன். திரும்பவும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், போன்ல போகும் பொழுது எந்த பேப்பர் நீங்க வந்து எழுதி சப்மிட் பண்ணீங்களோ, கூகுள் டிரைவ் மூலமா அப்லோட் பண்ணீங்களோ, அந்த பேப்பர் கிட்ட போயிட்டு அதுல இருக்கக்கூடிய 3 புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதுல மேல கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல ஷேர் ஆப்ஷன் வரும். 2வது ஆப்ஷன் அதை காட்டுப்பா. முதல்ல ஷேர் ஆப்ஷன் வரும். அடுத்தது மேனேஜ் பீப்புள் அண்ட் லிங்க்ஸ்னு வரும். இது ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஒன்லி பீப்புள், நீங்க யாருக்கு ஷேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும் வர மாதிரி இருக்கும். அந்த தேர்ட் இயர் அட்டெண்டன்ஸ் காட்டுப்பா. வேற ஏதாவது ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓபன் வித் திஸ் லிங்க். அதாவது நீங்க இதுக்கு யாரை ஆட் பண்ணிருக்கீங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் அது வந்து தெரியும். அது இல்லாமல் நீங்க ஏன்னா ஷேர் பண்ணல, நீங்க அப்லோட் தான் பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லாம நீங்க அதை மாத்தணும்னா அந்த சேஞ்ச் அப்படிங்கிற ப்ளூ கலர் டிக் தெரியுது இல்லையா, அதுல கிளிக் பண்ணுங்க. ரிஸ்ட்ரிக்டர், வியூவர், கமெண்டர், எடிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எடிட்டரை கிளிக் பண்ணுங்க. எடிட்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனிஒன் ஆன் த இன்டர்நெட் வித் திஸ் லிங்க் கேன் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடும். இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்க எல்லாரும் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருடைய பேப்பர்ஸையும் ஹேண்டில் பண்ற எக்ஸாம் செல்ல இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர். இந்த மாதிரிலாம் நீங்க இப்படி பண்றது ஏன்னா உங்களுக்கும் தெரியாது. அதனால் இப்ப எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு. எளிதில் இது வரைக்கும் ஏதாவது கூகுள் டிரைவ்ல இருந்து பண்ணிருந்தீங்கன்னா அந்த பேப்பரை இந்த மாதிரி மற்றவர்கள் ஓபன் பண்ற மாதிரி எளிதில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்தா நீங்க அப்லோட் பண்ணது பிளஸ் வந்து அவங்க அனுப்பிச்சதை டவுன்லோட் பண்ணது ரெண்டுத்தையுமே நீங்க வந்து எனிவன் ஆன் த இன்டர்நெட் வித் திஸ் லிங்க் கேன் கெட் இட் அப்படிங்கிறத மாத்திக்கோங்க. வேற யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் சிஓஐக்கு மட்டும்தான் அது தெரியும். அதனால நீங்க தைரியமா பண்ணலாம். மாணவர்கள் அனைவரும் விரைவில் பண்ணிருங்க. வாழ்த்துக்கள். தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறுவதற்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.